ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் நாகர்கோயில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இதை நம்ம 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவினதுக்கப்புறமா இதில் 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு தோலுரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை நான் கீரி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு 4 விசில் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கோங்க. இது வேகிற டைமில் நாம் தேங்காயை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. 2-3 தடவை பல்ஸில் விட்டு எடுத்தாலே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ப்ரெஷர் எல்லாம் போய் நமக்கு பருப்பு ரெடியாக தான் இருக்குது. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலந்தாலே போதும். இது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைச்சிடும். இப்போ பருப்பு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்ச தேங்காய் சீரகத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பையும் தண்ணி ஆகிடக்கூடாது. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. 2-3 கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு அந்த தேங்காயில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இல்லைன்னா நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாயை நான் 2ஆக பிச்சு இதில் சேர்த்துருக்கேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பு குழம்புல இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்கும் போது இன்னுமே பருப்பு குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பருப்பு நெய்யும் எப்போவுமே நல்லாவே இருக்கும். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா அவ்வளவு நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்முடைய டேஸ்டியான பருப்பு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி பருப்பு குழம்ப நீங்கள் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி பருப்பு குழம்பு செய்வீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.